ஹாய் ஹலோ வணக்கம் ஃப்ரெண்ட்ஸ். இன்றைக்கி நம்ம என்ன பார்க்க போகிறோம் கிட்ஸ் அண்ட் கிளேவில் பார்த்தீங்க அப்படின்னா ஆர்டினோ போர்டுன்றதை இப்போ நீங்கள் பார்த்துக்கிட்டு இருக்கிறது ஆர்டினோ போர்டு. இப்போ நம்ம இந்த ஆர்டினோ போர்டு எப்படி ஒர்க் ஆகும், ஒரு 5 வோல்ட் பவர் கொடுக்குறோம். ஒரு 5 வோல்ட் பவர் இந்த கேபிளில் நம்ம இந்த அடாப்டர் மூலியமாக நம்ம டைரக்ட் கரண்ட்டில் கொடுத்து நம்ம நார்மல் ஃபோன் அடாப்டர் தான் அதில் 5 வோல்ட் நம்ம இந்த கேபிளில் நம்ம இது கொடுக்குறோம். இது கொடுத்தோம்னா இந்த ஆர்டினோ போர்ட் ஃபங்க்ஷனுக்கு உண்டான வோல்டேஜ் நம்ம கொடுத்துருக்கோம். இப்போ இங்கே பார்த்தீங்க அப்படின்னா உங்களுக்கு நல்லா தெரியும், நல்லா பாருங்கள், கிட்ட பாருங்கள். 5 வோல்ட்டு கிரவுண்டு 2 கொடுத்துருப்பாங்க, 3.3 வோல்ட்டு கொடுத்துருக்காங்க. அப்புறம் A0லேருந்து A5 வரைக்கும் கொடுத்துருக்காங்க. அனலாக் இன் அப்படின்றது என்னது? அனலாக் இன் அப்படின்னா நம்ம ஒரு சென்சார் யூஸ் பண்ணி சென்ஸ் பண்ணி அது சிக்னல் நம்ம கொடுக்க போகிறோம். A0, A1, A2, A3, A4, A5. இப்போ ஒரே போர்ட்லேயே நம்ம நிறைய சென்சார்ஸ் இருக்குது, எல்லாத்துக்குமே ஒரே போர்டில் நம்ம பண்ண முடியும். இப்போ வாட்டர் சென்சார் இந்த போர்ட்லேயே நம்ம ஒரு இன்புட் கொடுக்குறோம். அதே மாதிரி பார்த்திங்க அப்படின்னா A1ல் ஃபயர் சென்சார் கொடுக்கலாம், ரெயின் சென்சார் கொடுக்கலாம். அதுக்கப்புறம் நம்ம இன்னும் 2 சென்சார் இருக்குது, நமக்கு தேவையான சென்சார்ஸ் கொடுத்துட்டு ஒரே இதுலேயே நம்ம கோடிங் எல்லாத்துக்கும் எழுதலாம். இப்போ டிஜிட்டல் அவுட்புட் இந்த பின்னில் இந்த இன் சென்ஸ் பண்ணுச்சுன்னா எந்த பின்னில் இருந்து நம்ம அதுக்கு உண்டான அவுட் போகணுன்றது இந்த பின்னில் நம்ம கோடிங்கில் எழுதியிருப்போம். கோடிங்கில் நம்ம எழுதுறது கோடிங் எக்ஸ்ப்ளனேஷன் தனியாக நான் உங்களுக்கு டிஃபைன் பண்ணி நான் உங்களுக்கு அது தரேன், பாருங்கள். இப்போ ஃபார் எக்ஸாம்பிள் வாட்டர் சென்சார் A0ல் நம்ம இன்புட் கொடுக்குறோம். அது அவுட்புட்டில் நம்ம கீழே நம்ம வீட்டில் இருப்போம், இல்லை நம்ம வேறு ஏதாவது ஒரு ஃபங்க்ஷனிங் பண்ணுறோம் அப்படின்னா அதுக்கு உண்டான இடத்துலக்கு நம்ம கிட்ட இப்போ டிஜிட்டல் 6லேருந்து நம்ம அவுட் நம்ம கொடுக்கணும் அப்படின்னு நம்ம ப்ரோக்ராம் இருந்தோம்னா இப்போ 6th இருந்து அந்த பின்னிலேருந்து நம்ம அவுட் கொடுக்கணும். ஒரு LED லைட் எரியுது அப்படின்னா அங்கேருந்து நம்ம வோல்டேஜ் போகும். இந்த வோல்டேஜ் 5 வோல்ட் இதுக்கு ஒர்க் ஆகுறதுலேருந்து இது பிரித்து 5 வோல்ட் கொடுக்கும். இப்போ சென்சாருக்கு தேவையான 5 வோல்ட் இதுலேருந்து எடுத்துக்கலாம். 5 வோல்ட் ப்ளஸ்ஸு கிரவுண்டுன்றது மைனஸ். அதை நம்ம டைரெக்டாக சென்சாரில் நம்ம கனெக்ட் பண்ணணும். கனெக்ட் பண்ணிவிட்டு அவுட்புட்டில் இதே மாதிரி மோட்டர் ஓடணுமா லைட் ஓடணுமா அப்படின்றது இங்கே நம்ம அவுட்லேருந்து நம்ம எடுத்துக்கலாம். இதுதான் இதோடைய பேசிக். நம்ம ஸ்கூல் பசங்களுக்கு உண்டான ப்ராஜெக்ட் செய்கிறதுக்கு உண்டான விஷயங்கள். இங்கே இந்த பின் ஃபுல்லாகவே பார்த்திங்கன்னா வோல்டேஜ் இது நம்ம எடுக்கிறதுக்கு சென்சார்ஸுக்கு வோல்டேஜ் இதுலேருந்து எடுத்துக்கலாம். இது சென்சார் மூலியமாக நம்ம சோர்ஸில் இன் கொடுக்குறோம். சோர்ஸ்ன்ட்டு ஒன்று கனெக்ஷன் இருக்கும், அந்த சோர்ஸில் நம்ம இன், அதாவது ஒரு மழை பெய்யுது அப்படின்றது நம்ம சொல்லணும்னா இதில் தான் சொல்ல முடியும். வாட்டர் தண்ணி நிறைஞ்சிருச்சு அப்படின்னா இதில் நம்ம சொல்லுவோம். ஃபயர் தீ பிடிச்சிருக்கு அப்படின்னா இந்த இது சென்ஸ் பண்ணிவிட்டு அந்த சென்சார் சென்ஸ் பண்ணி இதுக்கு இன்புட் அனுப்புவோம். இன்புட் அனுப்புனா இது உங்களுக்கு அவுட்டில் நம்ம ஃபங்க்ஷனிங் பண்ணுறோம். இதுதான் பேசிக்காக உண்டான ஸ்கூல் ப்ராஜெக்ட்ஸுக்கு உண்டான கோடிங்ஸ். ஓகேங்களா? அப்கமிங் வீடியோஸ் எல்லாமே பாருங்கள், அப்போ தான் இந்த ஆர்டினோ போர்ட் நம்ம எதுக்காக இது எக்ஸ்ப்ளனேஷன் பண்ணோன்றது உங்களுக்கு தெரியும். அவுட் நம்ம நிறைய அவுட் இருக்குது, எல்லாமே நீங்கள் ஒன்று ஒரு இதுக்கு நீங்கள் யூஸ் பண்ணிக்கலாம். மோட்டர்ஸ் எந்தெந்த மோட்டர்ஸ் ரன் ஆகணும், எது லைட் எரியணும் அப்படின்றது இதெல்லாம் கண்ட்ரோல் பண்ணுறது எல்லாமே கண்ட்ரோலிங் யூனிட். ஃபுல் அண்ட் ஃபுல் கண்ட்ரோலிங் யூனிட் சென்ஸ் பண்ணி கண்ட்ரோல் பண்ணுது. மோட்டரை கண்ட்ரோல் பண்ணும், லைட்டை கண்ட்ரோல் பண்ணும், நீங்கள் என்ன இது கொடுக்குறீங்களோ அதை கண்ட்ரோல் பண்ணும். தேங்க்யூ ஃப்ரெண்ட்ஸ்.